வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்னை வந்தனர். சற்று நேரத்தில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றனர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை தந்த விவகாரத்தில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவு. 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மறுத்த நிலையில் சிபிசிஐடி போலீஸ் தேடுகிறது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கைது. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டம். ஜாஃபர் சாதிக்கிற்கு திரையுலக நபர்களுடன் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தகவல். போதைப் பொருள் மூலம் கிடைத்த பணத்தில் மங்கை என்ற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்ததாகவும் விளக்கம். ஜாஃபர் சாதிக் கைது விவகாரம் திமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஜெயக்குமார் பேட்டி. மக்களவை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என கருத்து. இளைஞர்கள், மாணவர்கள், மாணவியர்கள், அதே போன்று பொதுமக்கள் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு போதை, அதை எப்படி லேசில் விட்டுற முடியும்? அதான் திமுக தொடர்பு இருக்கிற நிலையில கண்டிப்பாக இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, ஒரு செட்பேக், ஒரு மரணம். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்து. மக்களவை தேர்தலில் போட்டியிடாத நிலையில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு என கமல் பேட்டி. வணக்கம். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்புகள் முயற்சி. தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆலோசனை. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்பு. பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரையைச் சேர்ந்த சின்ன பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு வழங்கவில்லை என வேதனை தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து வீடு கட்டுவதற்கான ஆணையை சின்னப்பிள்ளை அம்மாளிடம் வழங்கிய அதிகாரிகள். கட்டுமான பணிகளும் தொடங்கின. அசாமின் கவுஹாத்தி நகரை அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங்குடன் இணைக்கும் புதிய சுரங்க பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. வடகிழக்கு மாநிலங்களின் எல்லை கிராமங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் விமர்சனம். தமிழ் ஆய்வு இருக்கை சார்பில் 100 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். நூல் எழுத்தாளர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கினார். வேட்டையன் படத்தின் ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத் புறப்பட்டார் ரஜினிகாந்த். 75% பணிகள் முடிந்துவிட்டதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. படம் முடிஞ்ச பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. கொடைக்கானலில் மன்னவனூர் மலை கிராமத்தில் பற்றி எரியும் தீ. கடுமையான வெயில் காரணமாக தீப்பிடித்த நிலையில் அணைக்கும் பணி தீவிரம். ஆபரண தங்கத்தின் விலை 49,000 கடந்தது. சென்னையில் 1 கிராம் 45 ரூபாய் அதிகரித்து 6,150 ரூபாய்க்கு விற்பனை.
அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து நடிகர் அஜித் டிஸ்சார்ஜ். காதிற்கு செல்லும் நரம்பில் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உடல்நிலை முன்னேறியதால் வீடு திரும்பினார். ஜப்பானில் உற்சாகமாக நடனமாடிய நடிகை சாய் பல்லவி. இந்தி படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததை கொண்டாடும் விதமாக நடந்த நிகழ்ச்சியில் நடனமாடியதாக தகவல். நடிகர் சங்க கட்டடப் பணிக்கு நடிகர் கமல்ஹாசன் 1 கோடி ரூபாய் நிதி. நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தியிடம் காசோலையை வழங்கினார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக தற்போது தேசிய நிர்வாகிகள் சென்னை வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. இன்று மாலை திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தற்போது சென்னை வந்திருக்கிறார்கள். யார் யார் வந்திருக்கிறார்கள்? இன்று மாலை அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிவடையுமா? பாலவேல், திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி ஒப்பந்தம் இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் பிறகு மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாதன் காரணமாக தொடர்ந்து ஒரு இழுபறி நிலை என்பது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது 2 தரப்பிற்கும் இடையே ஒரு சுமூகமான சூழல் எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதற்காக டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர்கள் சென்னை வந்திருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், அதே போல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையான தொகுதி பங்கீடை முடிவு செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளரும் மூத்த தலைவருமான முகுல் வாஸ்னிக், தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் உள்ளிட்டோர் தமிழகம் வந்திருக்கின்றனர். அவர்கள் தற்போது சென்னை சத்தியமூர்த்தி பவனிற்கு சென்று சிறிய ஆலோசனை நடத்திய பிறகு நேராக அண்ணா அறிவாலயம் சென்று இந்த தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கின்றனர். இந்த தொகுதி ஒப்பந்த கையெழுத்து உடன் இருக்கும்போது தமிழ் மாநில, அதாவது காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் உடன் செல்ல இருக்கின்றனர். குறிப்பாக இன்று மாலை இந்த தொகுதி ஒப்பந்தத்தின் போது எந்தெந்த தொகுதிகள் என்பதும் விரிவாக தலைவர்களால் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. கடந்த முறை திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கிய 9 தொகுதிகளை, அதாவது தமிழகத்தில் 9 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருப்பதாகவும், அதே போல புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகி இருக்கிறது. ஒரு சில தொகுதிகள் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர் உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகள் மாற்றப்படலாம் என்றும், பெரும்பாலான எஞ்சிய தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை போலவே காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகிவிட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விழுப்புரம் மாவட்டம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்த நிலையில் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டது. மேலும் தண்டனை விதித்த பிறகும் ராஜேஷ் தாஸை ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் கேளம்பாக்கம் தையூரில் உள்ள ராஜேஷ் தாஸின் வீட்டிற்கு அவரை கைது செய்ய சிபிசிஐடி ஆய்வாளர் ரேவதி, வருவாய்த்துறையினர் ஆகியோர் சென்றபோது அவர் வீட்டில் இல்லை என ஊழியர்கள் தெரிவித்ததால் திரும்பிச் சென்றனர். முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் தற்போது எங்கு உள்ளார் என சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரும் சிறையில் தனித்தனி அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை மற்ற விசாரணை கைதிகளுடன் அடைத்தால் பிரச்சனை வர வாய்ப்பிருப்பதாக கருதி தனித்தனி அறையில் அடைக்க போலீஸ் தரப்பில் சிறைத்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு சிறைத்துறை இசைவு தெரிவித்த நிலையில் 2 விசாரணை கைதிகளும் தனித்தனி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.